மார்க்கம் ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும் என்று சொல்கிறது. அதே நேரத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழுதல், ஒருவருக்காக இன்னொருவர் விட்டுக் கொடுத்து வாழுதல், இதிலே உம்மு ஹபீபாவை போல இருக்க வேண்டும். பெருமானார் உட்காருகிற இடத்திலே தகப்பனார் வருகிறார், நாற்காலியில் உட்கார போகிறார். என் கணவர் அமருகிற நாற்காலியில் அமருகிற தகுதி உங்களுக்கு இல்லை என்ன? தன் கணவனை உயர்வாக நினைத்தார்கள். எந்த குடும்பம் கணவனை உயர்வாக நினைக்கிறதோ அந்த குடும்பம் வாழ்க்கையில் வழுக்குவதும் இல்லை, தோற்பதும் இல்லை. உம்மு ஹபீபா ரலியல்லாஹுவை போல கணவனை மதிக்கிற, கணவனை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லுகிற, இப்படி சொல்லாதனுடைய விளைவு என்ன தெரியுமாச்சு? இன்னைக்கு 60 வயதுக்கு மேலே இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் வீட்டில் அனாதைகளாக இருக்கிறார்கள். பக்கத்துல உட்கார்ந்து பேசுற பிள்ளைகள் இல்ல. பாப்பா நீங்க எப்படி இருக்கீங்க, அதான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, இல்லை. ஏன்னா தகப்பனை டெரராவே காட்டிட்டோம், பிள்ளைக்கு டெரராவே காட்டிட்டோம். இன்னும் சில நகர்ப்புறங்களில் தேர்தல் நடப்பதை போல பிள்ளைகளோடு அணி சேருகிற பழக்கம், அணி சேருகிற பழக்கம். சென்னையில ஒரு வீட்டுல 4 ஆம்பளை புள்ள நடந்ததை சொல்லுகிறேன். அம்மாவையே 4 பேரும் பிரிச்சுக்கிட்டான். ஒரு மாசம் அம்மா நீ இங்க இரு, ஒரு மாசம் அவங்க வீட்டுல இரு, ஒரு மாசம் இவங்க வீட்டுல இரு. அந்த தாய், செல்லத்தாய், அற்புத தாய் அழகாக சொன்னார், என்னை பார்க்கத்தான் பிள்ளைகள் வர வேண்டுமே தவிர பிள்ளையை பார்க்க இந்த தாய் ஒரு நாளும் செல்ல மாட்டார், ஒரு நாளும் செல்ல மாட்டார். தாயை பார்க்க பிள்ளைகள் வர வேண்டும் இல்லையா? கழுகு துரத்துகிற போது குஞ்சுகள் தாயை நோக்கி ஓடுமா, தாய் குஞ்சை நோக்கி ஓடுமா? பள்ளிக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். தாயை மதிக்கிற பிள்ளைகள் பணம் பிடிச்சு அம்மா அத்தாவை கூறு போடுகிறார்கள். இன்னொரு கொடுமை, வயதான தாயும் தகப்பனாரும் 70 வயது. அத்தா ஒருத்தர் வீட்டுல இருக்கிறாரு, அம்மா ஒருத்தர் வீட்டுல இருக்கு. அத்தா மக வீட்டுல இருக்கிறாரு, அம்மா மக வீட்டுல இருக்குது. அந்த மபத்தத்தும் ரஹ்மத்தும் அந்த வயதான காலத்தில் இருக்க வேண்டும். கோசுக்குறிச்சி நான் கண்ட அதிசயம். கோசுக்குறிச்சி 83 வயசு ஆச்சியாருக்கு, அந்த அம்மாவுக்கு ஏறத்தாழ 76 வயசு. 83 வயசுல இருக்கிற ஆச்சியாருக்கு 76 வயசு ஆச்சிமா ஊட்டி விடுறாங்க. அவரு இந்த அம்மாவுக்கு ஊட்டி விடுறாங்க. ஹசரத் நாங்க 2 பேரும் பிரிஞ்சதே இல்லை ஹசரத், வாழ்க்கையில பிரிஞ்சதே இல்லை. ஹஜ்ஜிலே வந்து அவர்கள் நடந்து கொண்ட விதம் என்ன அதிசயம்! இதுவல்லவா உறவு? வயதான காலத்தில் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் உறவாக அற்புதமாக வாழுகிற சூழல். இன்னைக்கு அதெல்லாம் காணாம போயிடுச்சே, அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டதே. அன்பிற்குரியவர்களே, உம்மு ஹபீபா ரலியல்லாஹுவை போல மாற வேண்டும், அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். 6வதாக ஒரு தாய் உம்மே கஃப்ரா தன்னுடைய பிள்ளைகளுக்கு வீரத்தை ஊட்டி வளர்ந்தவள் உம்மே கஃப்ரா. நாம பிள்ளைகளுக்கு என்னைக்காவது வீரத்தை உண்டமா? அதனால கத்தி கபடா எடுக்க சொல்லல, பிள்ளைகளுக்கு மனவலிமையை கொடுக்க வேண்டுமே, நல்ல உணவை தர வேண்டுமே. அருமைக்குரிய தாய்மார்களே, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல உணவை கொடுக்கிறோமா? நூடுல்ஸ், சிக்கனு, பர்கரு, புள்ள என்னெல்லாம் கேட்டுச்சோ எல்லாத்தையும் கொடுத்துற கட்டுப்பாடற்ற சுதந்திரம். இதனால் உலகத்திலே எந்த பயனும் இல்லை. நம்ம தாய்மார்கள் அப்படி கொடுத்ததில்லை. எதெல்லாம் சத்தான உணவோ அதை தானே உருவாக்கி கொடுத்து வளர்த்த காலத்தை கண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த காலம் காணாமல் போனோம். 9 வயசுல அன்பிற்குரியவர்களே, 11 வயசுல இல்லையா, 9 வயசுல 11 வயசுல பிள்ளைகளை வீரர்களாக முஅவ்வித் முஆத் ரலியல்லாஹுவை வீரர்களாக உருவாக்கினார்களே. அன்பிற்குரியவர்களே, அவர்களை எண்ணி பார்க்கிறோம். உம்மே கஃப்ரா, இன்னைக்கு அந்த அம்மா உம்மே கஃப்ரா வீர கதை சொல்லி வளர்ப்பார்கள். பிள்ளைகளுக்கு வீர கதை சொல்லி வளர்ப்பார்கள்.
ஆனா இன்னைக்கு வீரக்கதையை சொல்லி வளர்க்கிற பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகளுக்கு வீரக்கதையெல்லாம் சொல்ல முடியல. இன்னைக்கு கதை சொல்றதெல்லாம் யாரு தெரியுமா பிள்ளைகளுக்கு? கார்ட்டூன்ல தாத்தா பாட்டியில கதை சொன்ன பிடிக்கல, கார்ட்டூன்ல சிங்கம் சொன்னா பிடிக்குது, நரி சொன்னா பிடிக்குது, கரடி சொல்லுகிற கதை பிடிக்கிறது. அதனால் இந்த பிள்ளைகளுக்கு கார்ட்டூனில் வருகிற சிங்கமும் புலியும் நரியும் நண்பர்களாகி போனார்கள், மிருகங்கள் நண்பர்களாகி போனார்கள், மனிதர்கள் எல்லாம் விரோதிகளாகி போனார்கள். இன்னைக்கு இருக்கிற பிள்ளை அப்படித்தான் உருவாகி வருது. அந்த பிள்ளைக்கு மனுஷன் எல்லாம் பார்க்க மனசே வராது. ஒரு வீட்டுக்கு போகும்போது அஜித் வந்திருக்கிறாரு சலான் சொல்றா, அவன் அப்படியே செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சொன்னதுக்காக அஸ்ஸலாமு அலைக்கும் திருப்பி ருக்குவுக்கு போயிட்டான். நல்லா இருக்கீங்களான்னு கேள்றா, திருப்பி நல்லா இருக்கீங்களா ருக்குவுக்கு போயிட்டான். எப்படி இருக்கீங்கன்னு கேள்றா, எப்படி இருக்கீங்க திருப்பி போயிட்டான். நஊது பில்லாஹ். இதுதான் இன்றைக்கு வளர்ப்பு. குழந்தை வளர்ப்பு எவ்வளவு முக்கியமான அன்புக்குரியவர்களே. அபு குர்சாஃபா ரலியல்லாஹு வரலாறுகளை பாருங்கள். சுபுகு தொழுகை முடிஞ்ச உடனே பெருமானார் உபதேசம் செய்வார்கள். ஆனால் அந்த அபு குர்சாஃபா மட்டும் உபதேசத்தில் இருப்பதில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நாயகமே, இவர் முனாஃபிக்காக இருப்பாரோ உங்கள் உபதேசத்தில் கலந்து கொள்ளாமலே சென்று விடுகிறார். பெருமானார் நாளைக்கு கேட்கலாம், நாளைக்கு கேட்கலாம். மறுநாள் எழுந்து செல்லுகிற போது அபு குர்சாஃபா எதற்காக எழுந்து செல்கிறேன்? பெருமானாரை பார்த்து சொன்னார், என் பிள்ளைகளை ஹராமிலிருந்து பாதுகாப்பதற்காக செல்லுகிறேன். யூதனுடைய பேரிச்ச மரம் ஒண்ணு என் வீட்டுக்குள்ள இருக்கு. யூதனின் பேரித்த மரம், அதன் கிளை ஒன்று என் வீட்டில் இருக்கிறது. நான் பயானை கேட்டுவிட்டு செல்லுகிற போது அந்த ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க, அதுல இருந்து நெருப்பு பறக்கிற. நான் பயானை கேட்டுட்டு போகும்போது அந்த பையன் அந்த யூத மரத்தினுடைய பேரித்த மரத்தை வாய்க்குள்ளே போட்டு விட்டான். அதை எடுத்து உள்ளே போடுவதற்காகத்தான் சென்றேன் என்றார்களே. ஹராமிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்கிற வேலையை அந்த பெரியவர்கள் செய்தார்கள். நாம என்னைக்காவது பிள்ளைகளை ஹராமிலிருந்து பாதுகாக்கிற வேலையை செய்தோமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கறது புள்ள பொய். ஊரை புள்ள கடை வாங்கி வச்சிட வேண்டியது. எல்லா மகனும் கடை. கடைங்காரன் போன் அடிச்ச உடனே புள்ளைட்டையே கொடுத்து அத்தா இல்லைன்னு சொல்றான். அவன் எடுத்த உடனே அத்தா இல்ல, உங்க அத்தா தான்றா சொன்னாரு, ஆமான்றா, புரிஞ்சு போச்சு கதை. இன்றைக்கு சமூகத்தினுடைய சூழல் இப்படித்தான். பிள்ளை வளர்ப்பு ஒழுக்கம் இல்லாத பிள்ளை வளர்ப்பு. பிள்ளை வளர்ப்பிலே உண்மை கப்புறாவை பாருங்கள். அதே மாதிரி பூச்சாண்டி பயம் காட்டி வளர்க்க கூடாது பிள்ளைய. இப்படி பூச்சாண்டி பையன் காட்டி நிறைய பேரு கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி கூட ஒண்ணுக்கு போக பயப்படுறான். ராத்திரி 1 மணிக்கு பொண்டாட்டி எழுப்புறான். என்னம்மா? இல்ல அந்த ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடலாம், அந்த ஜன்னல் வழியா ஒரு மாதிரியா கருப்பா போற மாதிரி இருக்கு, அதனால நீங்க கூட இருந்தா தான் சரி வரும் என்று சொல்லுகிற காரணம் வீரத்தை ஊட்டி பிள்ளைகளை வளர்க்கவில்லை. அல்லாஹு அக்பர். உம்மே கஃப்ரா வளர்த்த விதத்தில் நாமும் வளர்க்க வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தது புரிவானார். அடுத்ததாக 7வது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அந்த வீரத்தாய் உம்மு சுலைம் பிள்ளைய நல்ல உஸ்தாதிட்ட கொண்டு போய் விட்டாங்க. இங்க மாணவர்களை மதரசாவிலே விட்ட தாய்மார்கள் அத்தனை பேர்களும் உம்மு சுலைம் எங்கே வந்து விட வேண்டுமோ அங்கே விட்டிருக்கிறார்கள். பெருமானார்ட்ட கொண்டு போய் அனஸ் ரலியல்லாஹு விட்டாங்க. காரணம், என்னெல்லாம் கைரோ அது முழுவதும் இங்கிருந்துதான் வருகிறது, ஆசிரியரிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு உம்மு சுலைம் விட்டார்கள். 10 ஆண்டு பெருமானாரிடத்திலே படித்தார் அனஸ். 10 வருடம் படித்தார். அதன் விளைவு என்ன தெரியுமா? அவர் தோட்டத்தில் மட்டும் 2 விளைச்சல். காரணம், பெருமானாரின் உருவாக்கம். அவர் வயது மட்டும் அதிகம், 108 வயது வரை வாழ்கிறார், பேரன்பத்திகளோடு வாழுகிறார். அப்ப எங்க விடணுமோ அங்க விடணும். அப்படி இங்க விட்டா என்ன தெரியுமா கிடைக்கும்? இந்த ஆலமரம். நீங்கள் உங்கள் குழந்தையை இங்கு கொண்டு வந்து விட்டால்
சமூகத்திற்கு நிழல் தரும் மரம். அதை போல அவர் மனித சமூகத்திற்கு நிழல் தருபவராக மாறுவார். இந்த மரத்தில் நீங்கள் ஒதுங்க விட்டால் மரத்திற்கு பறவைகள் பறந்து விரைந்து வருகிறது. யாராவது கடிதம் எழுதினார்களா, தூது அனுப்பினார்களா? தனக்கு தேவையான பழம் கிடைத்துவிடும். மதரசாவிற்கு வந்தால் ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி கிடைத்துவிடும். நீங்கள் வரலாற்றை புரட்டுங்கள், பெருமானாரின் வாழ்க்கை முழுவதையும் புரட்டுங்கள். மறுமை என்ற படித்தரத்திற்கு முதலில் ஒழுக்கம் தேவை. அஹ்லாக் இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் கல்வி வராது. கல்வி இல்லாமல் அமல் வராது. அமல் இல்லாமல் தக்வா வராது. தக்வா இல்லாமல் போதும் என்ற மனம் வராது. போதும் என்ற மனம் வராமல் சுகுது என்ற நிலை வராது. சுகுது வராமல் ஆகிரத்தின் சிந்தனை வராது. ஆகிரத்தின் சிந்தனை வரவில்லை என்றால் அல்லாஹ் பாக்கெட்டுக்குள் வரமாட்டான். எல்லாத்துக்கும் அடிப்படை ஒழுக்கம். ஒழுக்கம் கிடைத்து விட்டால் கல்வி கிடைத்துவிடும். கல்வி கிடைத்தால் அமல் கிடைத்துவிடும். அமல் கிடைத்தால் தக்குவா கிடைத்துவிடும். தக்குவா கிடைத்தால் போதும் என்ற நிலை கிடைத்துவிடும். போதும் என்ற நிலை கிடைத்தால் சுகுதி என்ற உயர்ந்த தன்மை, பற்றற்ற வாழ்க்கை கிடைக்கும். அது கிடைத்தால் மறுமை கிடைத்துவிடும். மறுமை கிடைத்தால் ரப்பு கிடைத்து விடுவான். அந்த ரப்பை கிடைக்க செய்வதற்கான வழிகள். இந்த மரம் ஒரு விசித்திரமான மரம். மரங்கள் எப்பொழுதுமே வேர்களை நம்பி இருக்கிறது. மேல ஒண்ணு தெரியும், கீழே வேர்களின் உறுதி இருக்கிறது இல்லையா? இந்த மரத்திற்கும் எங்கள் ஆசிரியர்கள், இங்க ஓதி கொடுக்கிற ஆசிரியர்கள், இவர்களின் வேர் எங்கே போகிறது தெரியுமா தாய்மார்களே? ரசூலுக்கு போகிறது. இந்த வேர் ரசூலுக்கு போகிறது. இந்த மரத்தின் வேர் வேற எங்கேயாவது நியூ காலேஜில் இருந்து அல்லது இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து உஸ்தாதின் வழியாக அந்த வேர்கள் சஹாபாக்களுக்கோ ரசூலுக்கோ போகிறதா என்றால் இல்லை. அரஸ்தா தாலிஸுக்கு போகும் அல்லது வேற ஏதாவது நியூட்டனுக்கு போகும் இல்லையா? ரசூல் வரை வேர் செல்லுகிற அற்புதமான தலம் மரம். இந்த மரம் என்பதை இந்த தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனஸ் ரலியல்லாஹுவினுடைய அம்மா உம்மு சுலைம் புரிந்து கொண்டார்கள். மரம் பகலில் வளரும், வேர் இரவில் வளரும். மரம் பகலில் வளரும், வேர் இரவில் வளரும். எங்கள் ஆசிரியர் பெருந்தகைகளும் அப்படித்தான். பகல் முழுவதும் படைப்பினங்களுக்காக இரவு முழுவதும் படைத்தவனோடு அவர்களின் தொடர்பு. எங்கள் ஆசிரியர் எங்களை உருவாக்கிய விதம். பகல் முழுவதும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள். இந்த பழம் தரும் அற்புத மரங்கள். ராத்திரியில எந்திரிச்சா தாஜத்து நேரத்திலே தொழுது விட்டு ரப்பிடத்திலே அழுவார்கள், தண்ணி உருவாக்குவார்கள். இதெல்லாம் வேற எங்கேயுமே இருக்க. மரத்திற்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, குறைவாக பெரும் நிறைவாக தரும். கொஞ்சோடு தண்ணி கொடுப்போம், அது இளநிய கொடுக்கும். கொஞ்சோடு தண்ணி கொடுப்போம், அது மாம்பழத்தை கொடுக்கும். இல்லையா, மாங்காய் ஜூஸ் கிடைக்குமா? இல்லையா, மேங்கோ ஜூஸ் கிடைக்கும். குறைவாக பெற்று நிறைவாக தரும். எங்கள் ஆசிரியர்களும் அப்படித்தான். வாழ்க்கையில் அவங்க என்ன பெற்றாங்க? என்ன பெற்றாங்க? கமாலுதீன் நஜரத்துல வபாத்தாகும் போது அற்ப சம்பளம், குறைவாக பெற்றார்கள். ஆனால் நிறைவான மனிதர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நிறைவான மனிதர்கள். அது ஒரு போதி மரம், ஆலமரம். பிஎஸ்பி ஒரு ஆலமரம். அல்லாஹு அக்பர். இந்த மதரசாக்கள் எஸ்ஆர்எஸ் போன்ற, ஷம்சுல் ஹுதா ஹஜரத் போன்ற எத்தனை விடுதிகளை கொடுத்திருக்கிறது. நான் சொல்றதா இருந்தா ஷம்சுல் ஹுதா ஹஜரத்தை பத்தி சொல்லும் போது அது சந்தன மரம், தேய்க்க தேய்க்க மனம். இது இந்த ஊருக்கே நீடூருக்கே மனம் கொடுத்த சந்தனம், உலகத்திற்கே மனம் கொடுத்த சந்தனம். இன்றைக்கும் எங்கள் ஆசிரியர்களை உரசினார், தேய்க்க தேய்க்க மனம் இல்லையா? ஆனால் எத்தனை பேர் புரிந்தீர்கள்? அஜரத்தை, இஸ்மாயில் அஜரத்தை தேய்க்க தேய்க்க மனம். யாரையும் புண்படும் வார்த்தைகளில் பேசியதில்லை. ஆனால் எத்தனை புரிந்தோம்? அல்லாஹ் அக்பர். உம்மு சுலைம், அந்த தாய் புரிந்து வைத்த தாய், தன் பிள்ளை அனஸை கொண்டு வந்து மதரசாவில் சேர்த்தார், மாணவியிடத்தில் சேர்த்தார். நாம மதரசாவில் சேர்த்தா என்ன கிடைக்கும் தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் முதலில் கிடைக்கும், பணிவு இரண்டாவது கிடைக்கும்.
இன்னைக்கு மதரசாக்கு ஸ்கூல்ல எல்லாம் பணிவை பார்க்க முடியுமா? நான் இங்கேயே சொன்னது உண்டு. நான் படிச்ச ஸ்கூலிங்கிற பக்கத்துல இருக்கிற ஆக்கூர்ல தான் எங்க வாத்தியாரு ஐயாசாமி சார், தமிழ் ரொம்ப அழகா நடத்துவார். ஐயாசாமி சார் அன்னைக்கு நான் படிச்ச காலத்திலேயே ஐயாசாமி சார் மேல ஒரு குறள் எழுதினானுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஐயா சாமி தலையெழுத்துண்டான். வாத்தியாருக்கே குறள் இல்லையா? அதெல்லாம் மதரசாக்களில் நடக்குமா? அந்த பணி அல்லாஹு அக்பர். மதரசாக்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பணிவை வைத்திருக்கிறார். விட்டு கொடுக்கும் மனம். அனஸ் ரலியல்லாஹு எத்தனை வரலாறுகளை சொல்ல, பெருமானாரிடத்திலிருந்து பழகிய பழக்கம் இங்கேயும் நீங்க பார்க்கலாம். விட்டு கொடுக்கிற மனம். இந்த சமையல் செய்தியிலேயே நிறைய செய்திகள் உண்டு. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை இல்லையா? இந்த தேங்காய் சட்னி, நீங்க தக்காளி சட்னியும் பாருங்களேன். தேங்காய் சட்னி சீக்கிரம் விட்டு கொடுக்காது. மிக்சியில போட்டு அரைன்னு அரைக்கணும். 5-6 தடவை அரைச்சாதான் அரைக்க முடியும். ஆனா அது சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆனா தக்காளி சட்னி அப்படி இல்லை. அப்படி போட்டு ஒரு சுத்துல அரைச்சிரும். ஆனா அது கெட்டு போகாது. விட்டு கொடுக்கிற தக்காளி சட்னி கெட்டு போவதில்லை. விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி கெட்டு போய் விடுகிறது. சமையலறை கூட சரித்திரம் சொல்லுகிறது. அல்லாஹ் பார்க்குதா? அப்ப நம்ம பிள்ளைகளை நீங்க படிக்க வைங்க, தப்பு இல்லை. அதே நேரத்துல மார்க்கத்தையும் தெரிந்து, குர்ஆன் தெரியாத ஒரு பிள்ளை கூட, குர்ஆன் ஓதாத ஒரு பிள்ளை கூட நீடூரின் சரித்திரத்தில் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்த அருள் புரிவானாக. உம்மு சுலைம் ரலியல்லாஹ் வளர்த்ததை போல வளர்க்கவன் இல்லையா? ஆலமரத்திடத்திலே கொண்டு போய் ரசூல் என்ற மரத்திடத்திலே ஒப்படைத்தார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்து ஒரு வீரப்பெண்ணை அறிமுகப்படுத்துகிறேன். உம்மு ஹராம் பின்த் மில்ஹான். ரசூலின் மீது கொண்ட நேசம். கணவனுக்கு முன்னால் இஸ்லாத்தை தழுவிய பெண்மணி. பொதுவா ஆண்களை விட இபாதத்தில் அதிக கவனம் பெண்களுக்குத்தான் உண்டு. அண்ணன் இன்னைக்கு வரைக்கும் ஆம்பளை போய் 4 ரக்காத் தொழுகிற முன்னாடி அவன் படுற பாடு இருக்கே, அல்லாஹு அக்பர். ஆனால் பெண்கள் அப்படி அல்ல இல்லையா? உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் அவங்க வரலாற்றிலே பார்க்கிற போது எப்பொழுதும் நபிலான வணக்கங்களை அதிகமாக செய்கிற பெண்மணி யாரென்றால் உம்மு ஹராம் பின்த் மில்ஹான். நபிலான சுன்னத்தான வணக்கங்கள் இன்னைக்கு அதெல்லாம் காணப்படுச்சு நம்ம வீடுகள்ல. நபில்னா என்ன, சுன்னத்துனா என்ன, இது கூடுமா கூடாதா, இது வைக்கலாமா வைக்க கூடாதா, இதெல்லாம் நிறைய சரித்திரங்கள் வந்துருச்சு. ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நம் தாய்மார்கள் அவ்வாவின் மீது இல்லையா, ஐயாமுல் மீது நோன்பு வைக்கக்கூடியவர்கள் 13, 14, 15 பிறைகளில் நோன்பு வைப்பவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் நீடூரிலே ரஜப், ஷாபான், ரமலான் 3 மாதமும் தொடர்ந்து நோன்பு வைப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்றைக்கும் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை நோன்பு வைப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பராஅத்திலும் நாராஜிலும் நோன்பு வைப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அமலில் ஆர்வம். இங்கதான் நான் நிறுத்த போறேன். அமல் ஆர்வம். ரமலான் வரப்போகிறது. அருமைக்குரிய தாய்மார்களே, இந்த ரமலான்ல உங்க வீட்டுக்காருக்கு அளவோடு சாப்பாடு கொடுங்க. ரமலான்ல பேச்சு கம்மியா இருக்கணும், தூக்கம் கம்மியா இருக்கணும், சாப்பாடு கம்மியா இருக்கணும். ஆனா நம்ம சமூகத்தினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? நோன்பு திறக்கிற நேரத்துல பாருங்களேன், 3 கொட்டரா கஞ்சி ஒன்னா குடிக்கிறார் ஆச்சியார். 4 ஹஜ் செஞ்சவரு 2 கொட்டரா கஞ்சி, அதுல வடைய பிச்சு போட்ட வடை, ஊர்ன வடை, ஊராட வடை, சமோசா, அதுலயும் எந்த சமோசா, சிக்கன் சமோசா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வேற யார் என்ன கொண்டு வந்திருக்கான்னு எட்டி பார்ப்பார். இது நம்ம சமூகத்தின் நிலை. வேற யாராவது கொண்டு வந்திருக்கிறாங்களா, நாளைக்கு அதை வாங்கலாம். அசரிலிருந்து மகரிப் வரை நோன்பிலே, அசரிலிருந்து மகரிப் வரை அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். அதனால தாய்மார்களே, அப்ப போய் நோம்பு கஞ்சி வைக்கவும், வடைய சுடவும், பச்சிய சுடவும் வேணாம். அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட கையேந்தி, ரப்பே என் குடும்பத்தில் ஒற்றுமையை கொடு ரப்பே, கணவன் மனைவி உறவிலே விரிசலை கொடுத்து விடாதே ரப்பே, சமூகத்திலே நல்ல நிலையை கொடு ரப்பே. அங்க கேட்கணும். நான் எனக்கு நடந்தது, நான் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்கிறாரு, அஜர்த் உங்களுக்கு சமோசா வேணுமா வடை வேணுமா?
ரப்பு வேண்டும் என்று நினைத்து கேட்கிறோம். ஆனால் இந்த சமூகம் இன்னும் உணரவில்லை. அப்ப 2 கொட்டரா கஞ்சிய வடைய, ஒரு 5-6 வடை, 2 கொட்டரா கஞ்சி, 2 சர்பத்து, இது எல்லாம் ஒண்ணா முழுங்கிட்டு மகரிபு தொழுதா ஒரு ஆள் தொழுகையும் கூடாது. யாரும் ஒழுங்கா ருக்கு செய்யறது இல்லை. தலை மட்டும் குனியும். அல்லாஹு அக்பர், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. முழுமையா போக முடியல. சரி, இதோட முடிச்சிடலாம்ல சாப்பாட்ட எல்லாம் முடிச்சுட்டு தராவீஹுக்கு முன்னாடி மினி நாஸ்தா, பரோட்டா, 2 பரோட்டா, அதுக்கு இல்லையா கால் பாயா, எல்லாத்தையும் அடிச்சு 4-5 புரோட்டாவை உள்ள இறக்கி அது செரிக்கிறதுக்காக தராவி 20 ரக்காத் வந்து மொதல் சப்புல நின்று ஏப்ப விடுறத பார்த்தா ஆர்சாவுக்கு எடுத்து கொடுக்கிற மாதிரியே இருக்கும். நிறைய பள்ளிவாசல்ல தடுமாற்றத்துக்கு காரணமே இவங்க விடுற ஏப்பம் தான். சில ஆள் அல்கம்து சூரா ஓதுற மாதிரியே ஏப்ப விடுவாங்க. அஜர்த்துமார்களை படாத பாடுபடுத்தி இல்லையா தராவிகெல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி சரி அப்படியே போய் படுக்கலாமா இல்லையா, போய் 2 வாழைப்பழத்தை உள்ள அமுக்கி டீய குடிச்சு 12 மணிக்கு படுத்து சகர் உணவில் மறக்கத்திருக்கிறது என்று சொல்லி ஊர்வன நடப்பன பரப்பன எல்லாத்தையும் சகர்ன 3 மணிக்கு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே பஜரை தொழுது விட்டு மலைப்பாம்பு புரண்ட மாதிரி புரண்டு அசரில் எந்திரிக்கிற நோன்பு நோன்பா? இதற்கு நோன்பு என்று சொல்லலாமா? அதனால தாய்மார்களே, நோன்பு கஞ்சி குடிச்சீங்களா, சகருக்கு சாப்பிட்டீங்களா, அதோட அவ்வளவுதான். ஒரு கொட்டா நோன்பு கஞ்சி வேணா பறக்கத்துக்கு ஒரு 2 வடையை வச்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி நேரா சகரு தான் என்று அந்த ஆண்களுக்கு குறைவான உணவை பழக்க வேண்டிய நேரத்தில் இருக்கும். அமலில் அதிக ஆர்வம் கொண்ட உம்மு ஹராம் அமல் எப்படி செய்தார்களோ அதை போல நமக்கு ரமலான் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நிறைய அமல்களில் இறங்கிவிட வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தவர்கள் புரிவானாக. அடுத்த தாய் தான் அன்புக்குரியவர்களே, 9வதாக உம்மு அப்பான். யார் இந்த உம்மு அப்பான்? உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மனைவி உம்மு அப்பான். உமர் ரலியல்லாஹுவுக்கு ஆலோசனை கொடுக்கிற மனைவி. அப்ப கணவன் மனைவி இடத்துல ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை கேட்காம இருக்கக்கூடாது. முடிவை கணவன் எடுக்க வேண்டும். மார்க்கம் இதை சொல்லுகிறது. கணவன் ஆலோசனை மனைவிட்ட ஆலோசனை கேட்கறது தப்பே இல்லை. அன்றைக்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். மனுவுல சீறி வரும் பாம்பை நம்பினாலும் சிரித்து வரும் பெண்ணை நம்பாதே, மனைவிட்டு ஆலோசனை கேட்காதன்னு எழுதி வச்சிருக்கிறான். ஆனா இஸ்லாம் ஆலோசனை கேள், முடிவை நீ எடு. அவன் எழுதுகிற போது ஒரு வரலாற்றையும் சேர்த்து எழுதினான். என்ன வரலாறு தெரியுமா? ஒரு மன்னன், அசிரி என்ற மன்னன், மீன் சாப்பிடணும்னு அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. அசிர் மன்னனுக்கு பாலைவன பகுதி ஒரு மீன் வாங்கினா, பெரிய மீன், 4000 மிருகத்தை கொடுத்தான் ஒரு மீனுக்கு. பக்கத்துல மனைவி பார்த்து சொன்னாங்க, உன்ன மாதிரி கூறு கட்ட மன்ன உலகத்துல இல்ல, ஒரு மீனுக்கு எவனாவது 4000 கொடுப்பானா? மன்னன் சொன்னா, நான் அரசன், கொடுத்துட்டேன், வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாது? கூப்பிடு, ஆண் மீனா பெண் மீனா கேடு. ஆணுன்னு சொன்னா பெண் மீன் வேணும், பெண்ணுன்னு சொன்னா ஆண் மீன் வேணும்னு சொல்லி காசை வாங்க. சரின்னு இந்த மண்ண மீனவனை கூப்பிட்டான், டே வாடா, இந்த மீன் ஆண் மீனா பொன் மீனான்னு கேட்டான். பக்கத்துல பீவி உட்கார்ந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டான் மீனவன், உஷாரான ஆளு. நேரா வந்த உடனே, மண்ணா இது ஆணு மண்ல பெண்ணு மண்ல அடிமீனுட்டான். அவன் சொன்ன சாமர்த்தியத்தை பார்த்து புறா இன்னொரு 4000, 8000 பொற்காசு அப்படி சட்டையில தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். ஒரு காசு கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து முத்தமிட்டு மீண்டும் வைத்துக் கொண்டான். எடுத்து முத்தமிட்டு வைத்துக் கொண்டான். இத பார்த்த மனைவி, பாத்தீங்களா பாத்தீங்களா, பிச்சைக்கார பையன், ஒரு காசு கீழே விழுந்துச்சு, எடுத்து முத்தமிட்டு வைத்துக் கொண்டான். உங்களுக்கு கேவலத்தை ஏற்படுத்தி விட்டான். உடனே மன்னன் கேட்டாங்க, வாடா, ஏண்டா ஒரே ஒரு காசு தாண்டா கீழே விழுந்துச்சு? சொன்னா, மன்னா 8000 பொற்காசுகளை கொடுத்த மன்னா, அந்த காசிலே ஒரு பக்கம் உங்கள் படம் இருக்கிறது, போட்டோ, மறுபக்கம் உங்கள் பெயர் இருக்கிறது. 8000 பொற்காசு கொடுத்த மன்னன் கீழே கிடந்து உங்க மூஞ்சியிலேயே
மற்றவர்கள் மிதித்துக் கொண்டு செல்வதை என்னால் தாங்க முடியுமா? அதனால் எடுத்தே முத்தமிட்டே வைத்துக் கொண்டேன். இன்னொரு 4000. அப்பதான் எழுதி வச்சான், பொம்பளை பேச்ச நம்பாத. ஆனா மார்க்கம் அதை சொல்லவில்லை. பெண்ணை நம்பு, ஆலோசனைகள். அப்படி ஆலோசனை உமர் ரலியல்லாஹு நாட்டின் ஜனாதிபதி ஆலோசனை கேட்டிருக்கிறார். மனைவியிடத்திலே ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள், மகளிடத்திலே ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். வரலாறு பேசுகிறது, உமர் ரலியல்லாஹுக்கு சில நேரத்துல பொம்பளைய பேசுறதே புரியல. ஒரு அம்மா உமர் ரலியல்லாஹு தன பக்கத்துல உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் பெரிய நீதிபதி. இன்னைக்கு இருக்கிற நீதிபதியை நான் சொல்லவே இல்லை, அது நீதிபதி. இன்னைக்கு இருக்கிறதுல நீதிபதி இல்லை, நீதிபதி இல்லையா? ஆனா அவங்க நீதிபதி. உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க, பக்கத்துல உபய் இப்னு கஅப். ஒரு அம்மா வந்துச்சு, உமர் ரலியல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்கும், என் வீட்டுக்காரர் நல்லவருன்னுச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலாக்கு சந்தோஷம். நல்ல கணவனை கொடுத்த இறைவனுக்கே எல்லா புகழும். அந்த அம்மா அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு உமர் ரலியல்லாஹு பார்த்து மீண்டும் சொல்லுச்சு, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப ரொம்ப நல்லவருன்னுச்சு. இப்பதானே துவா செஞ்சேன், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வீட்டுக்காரை கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு அதே அம்மா உமர் ரலியல்லாஹு பார்த்து எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருன்னுச்சு. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏன் அந்த அம்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்குது? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப நல்லவர்னா அவர் எப்ப பார்த்தாலும் தஸ்பீஹ் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, வீட்டுக்கே வர்றதில்லைன்னு சொல்லுது. அந்த அம்மா வீட்டுக்கே வர்றதில்லைன்னு சொல்லுது. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா, அப்படியாம்மா சொன்னீங்க? உபையின் நாவிலே உண்மையை வரவழைத்த இறைவனுக்கே எல்லா புகழும். அப்ப பெண்ணின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது தெரியவே தெரியாது இல்லையா? நிறைய கணவன்மார்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. 50 வருஷம் வாழ்ந்துட்டு ஒருத்தர் சொன்னாரு, எங்க பொண்டாட்டி என்ன நினைக்குதுன்னு தெரியவே முடியல. நஊது பில்லாஹ். ஆனால் உம்மா அப்பா உமர் ரலியல்லாஹுக்கே ஆலோசனை கொடுத்ததை போல நல்ல விஷயங்களில் கணவனுக்கு ஆலோசனை கொடுக்கிற பெண்களாக மாற வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நிறைவாக ஒரு வரலாற்றை சொல்லி, ஒரு பெண்மணியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, உம்மே தஹதா. யார் அந்த உம்மு தஹதா? கணவனின் சொல்லை மதித்த உம்மு தஹதா, எப்பொழுதுமே மென்மையாக பேசுகிற உம்மு தஹதா. வமை யுக்ரிமுல்லாஹ கர்லன் ஹஸனா. அல்லாஹ்வுக்கு யார் அழகிய கடன் தருவது என்று ஒரு வசனம் இறங்குகிறது. உடனே நேரா அபூ தஹதா வந்தாங்க, ரசூலே அல்லாவே கடைக்காரன் ஆயிட்டானா? அல்லாவே திவாலா? பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு கடன் என்று சொன்னால் ஏழைகளுக்கு யார் கொடுக்கிறாரோ நாளை மறுமையில் வாங்கிக் கொள்ளலாம். அப்படின்னா எனக்கு 2 தோட்டம் இருக்கு, 2 தோட்டத்தையுமே அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்து விடுகிறேன். நம்ம ஊர் மாதிரி இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் உடனே பணம் மாறுறவங்களுக்கு எழுதி வாங்கிடுவோம். ஆனா பெருமானார் 2 தோட்டமும் வேண்டாம், ஒன்றிலே நீங்கள் குடியிருங்கள், ஒன்றை அல்லாஹ்வுக்காகத்தான் நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள். மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தை கொடுத்து விடுங்கள், தூரத்தில் இருக்கிற தோட்டத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துலதான் மனைவி இருக்கு. மனைவிட்ட போய் அபூ தஹதா சொன்னாங்க, இந்த தோட்டத்தை நானு சமுதாயத்துக்கு கொடுத்துட்டேன், ரசூலுக்கு கொடுத்துட்டேன், அடுத்த தோட்டத்துக்கு போனா வான்னு கூப்பிடும் போது அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை தான் பேசிச்சு, ரபிஹல்லாஹு திஜாரத்தக். அல்லாஹ் உங்கள் வியாபாரத்தில் லாபம் தருவானாக. இங்க அப்படியே நம்ம வீட்டுக்கு வருவோம். நீலூர்ல 2 வீடு இருக்கு. ஹாஜியார் ஒரு வீட்டை, இங்க வேற வில்புக்கோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. பயான கேட்ட ஆர்வத்துல ஒரு வீட்டை நான் மிஸ்பாஹுல் ஹுதாவினுடைய நிரந்தர வருமானத்திற்காக கொடுத்து விட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. அம்மா, ஒரு வீட்டை நம்ம 2 வீட்டுல ஒன்ன மிஸ்பாஹுல் ஹுதா கொடுத்துட்டேன், நீங்களும் உம்மு தஹதாவாகத்தான் இருப்பீர்கள். ஆனா எங்க ஊர்ல என்ன செய்வாங்கன்னா, யார கேட்டு கொடுத்தீங்க? நம்ம பிள்ளைய நடுத்தருல நிக்கிறத 1000 கேள்விகள். ஆனால் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்த மனைவி உம்மு தஹதா, கணவனை மதித்த மனைவி உம்மு தஹதா
இன்னொரு வரலாறு சொல்கிறது, கணவனின் குரலை விட அந்த பெண்மணி உயர்த்தியதாக வரலாறே இல்லை. இன்னைக்கு நம்ம அப்படி செஞ்சிருக்கிறோமா? அருமைக்குரிய தாய்மார்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். நிறைய தாய்மார்கள் நமக்கு அழகான வழிகளை காட்டி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் காட்டிய வழியை நாம் பின்பற்ற வேண்டும். நம் தங்கமாய் பெற்றிருக்கிற பிள்ளைகளை குர்ஆன் தெரிந்தவர்களாய், குர்ஆன் புரிந்தவர்களாய், இதை ஒண்ணு சொல்லி நான் முடிச்சிடுறேன். 70 வயசு கிழவனால் குர்ஆனை மனனம் செய்ய முடிந்தது. 70 வயசு கிழவன் கோயம்புத்தூர்ல, 70 வயசு அவருக்கு. ஆதியா 70 வயசுல உங்களுக்கு என்ன தெரியும்? 4 சூறா தெரியும்னாரு. அல்லாட்ட போய் பதில் சொல்ல முடியுமா 4 சூறா தெரியும்னு? 70 வயசு கொடுத்தேன்னு அல்லாஹ் கேட்டா என்ன பதில் சொல்வீர்கள்? அவரின் முயற்சி 76 வயதிலே அவர் வஃபாத்தானார். வஃபாத்தாகிற போது ஹாஃபிலுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தவராக வஃபாத்தானார். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக்கி, ஆலிமாக்கி, என்ஜினியர் ஆக்கி, மருத்துவராக்கி, அத்தனையும் இருக்கும். அதோடு தீனும் இருக்கும். அதற்கு இந்த நீடூர் நெய்வாசல் நிர்வாகம் தயாராக இருக்கிறது. உலமாக்கள் தயாராக இருக்கிறார்கள். தாய்மார்களே, உங்கள் பொருளாதாரத்தை அந்த பக்கமும் உங்கள் பிள்ளைகளை இந்த பக்கமும் அனுப்புங்கள். அல்லாஹ் ஈருலக வாக்கியங்களை நல்குவான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.